இந்திரா காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. 24th and 25th அமெண்ட்மெண்ட் 24வது மற்றும் 25வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இல்ல 24வது அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்தினுடைய பவர் இருந்துச்சுன்னா அது மட்டும் போரும். அரசியலமைப்பு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல எனி பார்ட் எந்த பகுதியில் வேணாலும் என்ன அமெண்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அரசியலமைப்பு சட்ட மாற்றமாகவே கொண்டு வராங்க இந்திரா காந்தி அவர்கள். என்னைக்கு 5th November 1971 அன்னைக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அடுத்த அமெண்ட்மெண்ட் 25வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வருது. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அரசு ஒரு பிரைவேட் நிலத்தை கையகப்படுத்துதுன்னா அதனுடைய காம்பன்சேஷன் தொகை எவ்வளோ அப்படிங்கிறத அரசு தான் நிர்ணயம் பண்ணணும். அரசு எவ்வளோ கொடுக்குதோ அதை அவங்க வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் வந்து கோர்ட்டு தலையிடக்கூடாது. இதுல கோர்ட்டு தலையிடக்கூடாது, அதுல கோர்ட்டு தலையிடக்கூடாது, எதுலையுமே கோர்ட்டு தலையிடக்கூடாது அப்படிங்கிறத மேலும் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து இந்திரா காந்தி அவர்கள் அவர்களுடைய சர்வாதிகாரத்தனத்தை அந்த இடத்துல நிரூபிச்சாங்க. ஜுடிஷியரி தவிர பார்த்தீங்கன்னா ஓவராலாவே இவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டால நாடு முழுக்க ஊழலும் இந்த பதுக்கல் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அதனால குஜராத், பீகார் இது போன்ற மாநிலங்கள்ல வன்முறை வெடிக்குது. மாணவர்கள் எல்லாம் போராடுறாங்க. சாதாரண பொதுமக்கள் வீதிக்கு வந்து போராடுறத பார்த்து இந்திரா காந்தி அவர்களுக்கு இன்செக்யூரிட்டி, பயம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. 1973ஆம் ஆண்டு குஜராத்ல பாத்தீங்கன்னா 20th November அன்னைக்கு எல்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. எதற்காகனா இன்ஃப்ளேஷனை எதிர்த்து. அதாவது இந்த ஆட்சி காலத்துல இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், விலையேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடுறாங்க குஜராத்ல. அதையும் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பீகார்ல 1974ஆம் ஆண்டு 18th March அன்னைக்கு வெடித்த போராட்டம் தான் நாட்டையே திருப்பி போட்டது அப்படின்னு சொல்லணும். அன்று அங்க அந்த கலவரத்தால, வன்முறையால சட்டமன்றமே கலைக்கப்பட்டது. சட்டமன்றம் கவிழ்ந்தது. அதற்கு பிறகு பீகார் பந்த் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போதுதான் மாணவர் சங்க தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் எமர்ஜ் ஆகிறார். ஒரு ஃபயர் பிராண்ட் லீடராக அப்போது எமர்ஜ் ஆகிறாரு. இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு.